வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் பார்த்தா நம்ம சேலம் மாவட்டத்தில் நடக்கிற கொங்கனாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த வாரம் ஆட்டு சந்தையில் ஆட்டோட விலை நிலவரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதான் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ இடம்பெறுங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம செம்மறி வளர்ப்பு குட்டி பார்த்திங்கன்னா சந்தைக்கு அதிகமாக வந்துடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சினையாடு, வளர்ப்பு குட்டி இது மாதிரி நிறையா வந்துச்சு. வாங்க வீடியோ பார்க்கலாம். பாருங்கள், 2 குட்டி ஆடு செம்மறி. ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா கெடா குட்டி, ஒரு பிறவு குட்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ரெட்டை குட்டி ஆடு, பால் வர்க்க உள்ள ஆடுங்க, நல்ல கைப்பழக்க ஆடு தான். பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. விலை பார்த்தீங்கன்னா 20 ரூபா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி குட்டி ஆடு வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு எடுத்துக்கலாங்க. ஒரு குட்டி இல்லை 2 குட்டி ஆடு வேணாலும் நம்ம சந்தையில் எடுத்துக்கலாங்க. விலை இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சினையாடு இருக்குதுங்க, குட்டியோட ஆடு இருக்குது. குட்டி பார்த்திங்கன்னா கெடா குட்டி ஆடுமே இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா பிறவு குட்டி ஆடுமே இருக்குது. ஒரு 4 பல்லு 2 பல்லு சேர்ந்தாடு இது மாதிரி எல்லா ஆடுமே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சினையாடு பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதம் தானே, ஒரு 10 நாளில் குட்டி போடுற மாதிரி சினையாடுமே இருக்குதுங்க. ஒரு ஆட்டோட விலை பார்த்திங்கன்னா 15 ரூபா சொல்லியிருக்காங்க. விலை பார்த்திங்கன்னா நம்ம பேசி எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா பல்லை பொறுத்து விலை எதோ முன்ன பண்ண பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா 14, 14,500, 13, 13,700 இது மாதிரி பார்த்திங்கன்னா விலையில் ஃபைனலாக வாங்கிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி சினையாடு இல்லை குட்டியோட ஆடு வளர்ப்புக்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாபுரம் சந்தைக்கு இது மாதிரி ஆடு எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தைக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி வார வளர்ப்பு ஆடு வந்துகிட்டு இருக்குதுங்க. குட்டியோடையும் வருதுங்க, சினையாடையும் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 குட்டி ஆடு வருதுங்க. வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாபுரம் சந்தைக்கு கால் நேரமாக எடுத்துக்கலாங்க. இது பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி ஆடுங்க. குட்டி 1 மாதம் குட்டி இருக்குதுங்க. ஒரு 15 நாளுக்கு குட்டி ஆடுமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3மே பார்த்திங்கன்னா கெடா குட்டி தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. விலை பார்த்திங்கன்னா 17,500 சொல்லியிருக்காருங்க. ஒரு ஆடு பார்த்திங்கன்னா ஆடு ஒரு குட்டியும் 17,500 சொல்லியிருக்காங்க. பல்லு பார்த்திங்கன்னா 4 பல்லு ஆடுங்கிற மாதிரி சொன்னார். வளர்ப்புக்கு நல்ல ஆடுங்க, கைப்பழக்க ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி ஆடு வேணுங்கிற நம்ம சந்தைக்கு வந்தாலும் எடுத்துக்கலாங்க. காலையில் நேரமாக வரணுங்க. நேரமாக வந்தோம்னா ஆடு குட்டியோடு பார்த்து எடுத்துக்கலாங்க. இல்லை சிலையான வேணாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வளர்ப்பு ஆடும் வளர்ப்பு குட்டியும் தாங்க அதிகமாக வந்துட்டு போயிட்டுருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் இதுலேயும் பாருங்க சினையாடு இருக்குது, கெடா குட்டியிலுமே ஆடு இருக்குதுங்க. விலை பார்த்திங்கன்னா 13,500 வருங்கிற மாதிரி சொன்னார். ஒரு ஆடு பார்த்திங்கன்னா 13,500 வருங்கிற மாதிரி சொன்னார். ஆடு எல்லாமே பார்த்திங்கன்னா 2 மாதம் செனை இளந்தெனதாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. குட்டி பார்த்திங்கன்னா குட்டியோட ஆடு இருக்குதுங்க. ஒரு பிற குட்டி 2 ஆடு பார்த்திங்கன்னா கெடா குட்டி ஆடுங்கிற மாதிரி சொன்னார். இது மாதிரி குட்டி ஆடு வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் கூட சந்தையில் எடுத்துக்கலாங்க. விலை பார்த்திங்கன்னா நம்ம பேசி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகிறதுங்கிற பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா 2-3 மாதத்து குட்டி 3 மாதத்து குட்டியில் கூட ஆடு இருக்குது. வளர்ப்புக்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு இது மாதிரி எடுத்துக்கலாங்க. ஒரு ஆட்டிலேருந்து 10 ஆடு 20 ஆடு கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வியாபாரி. வியாபாரி நம்பர் கேட்டுங்க, நீங்கள் அவங்கள சந்தைக்கு வர சொல்லுங்கள், எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லி தருங்க வியாபாரி. இந்த வாடகை எல்லாமே கறியாடு தாங்க, வளர்ப்புக்காகங்க. விலை பார்த்திங்கன்னா 9,000 ரூபா சொல்லியிருக்காருங்க. கறிக்காக பயன்படுத்திக்கலாங்க. இந்த கூறு கறி போடுறீங்க, இல்லை இந்த கசாப்பு கறிக்காக, இல்லை இது கறி தேவைக்காக வேணுங்க நண்பர்கள் வந்தால் இது மாதிரி கொழுப்பாடு கறியாடை கூட எடுத்துக்கலாங்க. இந்த கிடாய் பார்த்திங்கன்னா 22 ரூபா சொல்லியிருக்காருங்க. ஆடு பார்த்திங்கன்னா 11 ரூபா வருங்கிற மாதிரி சொன்னார். ஆடு பார்த்திங்கன்னா சென்னையாடு இல்லைங்க, கறிக்கு தான் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ஏன்னா கொழுப்பு இருக்குது ஆடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மாதிரி ஆடு கிடாய் வேணுன்னா கூட கொங்கனாபுரம் சந்தைக்கு இது மாதிரி பேசி எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மறி வளர்ப்பு குட்டிங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 மாதம் 4 மாத குட்டி. ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா 7 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா கெடா குட்டி இருக்குது, பிற குட்டி இருக்குதுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கெடா குட்டி தான் அதிகமாக இருக்குது. இது கசாப்பு கடைக்கு வேணா கூட எடுத்துக்கலாங்க, வளர்ப்பு வேணா கூட எடுத்துக்கலாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா 6,700 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க ஒரு குட்டி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6,500 சொல்லியிருக்காருங்க. ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா 6,500 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏதோ 100-200 ரூபா குறைச்சி கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கெடா குட்டி தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ஒரு குட்டியிலேருந்து 10 குட்டி 20 குட்டி 50 குட்டி 100 குட்டியை கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாபுரம் சந்தைக்கு தான் இது மாதிரி வளர்ப்பு குட்டியெல்லாம் எடுத்துக்கலாங்க. வெள்ளாட்டு குட்டி வளர்ப்புக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க. இல்லை பார்த்திங்கன்னா கசாப்பு கடைக்கு கறிக்காக வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா பிறகு குட்டி இருக்குது, கெடா குட்டி இருக்குதுங்க. விலை பார்த்திங்கன்னா 6 ரூபா 5 ரூபா 5,500 6 இது மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார்.
குட்டியோட சைஸை பொறுத்து விலை எதுவும் முன்ன பண்ண பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி குட்டி வேணா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற குட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4500லேருந்தே இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. 4500லேருந்து 6 வரைக்கும் இங்கிற மாதிரி சொன்னார். குட்டியோட சைஸை பொறுத்து விலை எதுவும் முன்ன பண்ண மாறுங்கிற மாதிரி சொன்னார். கிடா குட்டி இருக்குதுங்க, பிற குட்டி இருக்குதுங்க. வேணுங்கிற நண்பர்கள் இல்லை வந்தால் வளர்ப்புக்காக இருந்தாலும் சரிங்க, இல்லை கறிக்காக வேணாலும் குட்டி எடுத்துக்கலாங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம குட்டிக்கு எதுவும் முன்ன பண்ண பேசி எடுத்துக்கலாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி நல்ல தரமான குட்டி தாங்கிற மாதிரி சொன்னார். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் எடுக்கிற குட்டி இருக்குதுங்க. இதில் எல்லாமே தோணு மேக்ஸிமம் மேய்ச்சல் இருக்கிற குட்டி, இதில் பால் குட்டி எதுவும் இல்லைங்க. வேணுங்கிற நண்பர்கள் சந்தைக்கு வந்து இது மாதிரி குட்டி எடுத்துக்கலாங்க. இது பாருங்கள், சேலம் கருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு ஆடு ஒன்று வந்துருக்குங்க. 2 குட்டி ஆடுங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. ஒரு குட்டி பிற குட்டி, ஒரு குட்டி கிடா குட்டிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பால் உள்ள இருக்கும், கைப்பழக்க ஆடுதாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி வளர்ப்பு ஆடு வேணுங்கிற நமக்கு வந்தாலும் எடுத்துக்கலாங்க. இது மாதிரி கறிக்காக வேணுனாலும் எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற குட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடா குட்டி தாங்க. ஒரு குட்டியோட விலை 8 ரூபா சொல்லியிருக்காருங்க. இதில் இருக்கிற ஆடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் செனங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. பல்லு வந்து பார்த்தீங்கன்னா 4 பல்லாடு, 2 பல்லாடு, பல்லு சேர்ந்த ஆடு ஒரு 2 ஆடு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மாதிரி வளர்ப்புக்கு சினையாடு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கோனாபுரம் சந்தைக்கு வந்துட்டு இருக்குங்க. மேக்ஸிமம் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாரம் ஆடு சினையாடு வருது. வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. எந்த குட்டியும் இருக்காது கொஞ்சம் வேணுமா? கையில